I did, said Margaret. I did. Margaret said that she only wrote these poem lines. William, said the teacher. Suddenly the teacher called out the boy who fought with the Margaret, whose name was William. But that was yesterday. These are all happened the day before. Now, that was today. The rain was slackening. Slackening means gradually slowing down. The rain was gradually slowing, and the children were crushed in the great thick windows. The children who are all in the classroom who was gathered near the windows to see the sun, which was emerged soon. One of the students asked, "Where is the teacher?" And one of the students said, "She will be back." அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "She had better hurry, we will miss it." அவங்க சீக்கிரமா வந்துடணும், இல்லைன்னா அவங்க மிஸ் பண்ணிடுவாங்கன்னு அதில் ஒரு சில்ட்ரன் சொல்றாங்க. They turned on themselves like a feverish wheel, all tumbling spokes. அந்த குழந்தைங்க எல்லாமே ஒரு முடுக்கி விட்ட ஆரங்கள் கொண்ட ஒரு வெம்மையான சக்கரத்தை போல் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே சன் எந்த சைட்லேருந்து வரும்னு சொல்லிட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷனை எல்லாம் செலுத்திட்டு இருந்தாங்க. மார்கரெட் ஸ்டுட் அலோன். அவள் மட்டும் தனியாக இருந்தா. She was a very frail girl. Frail here means weak. ரொம்ப வீக்கான ஒரு girl who looked as if she had been lost in the rain for years, and the rain had washed out the blue from her eyes and the red from her mouth and the yellow from her hair. She was an old photograph dusted from an album, whitened away, and if she spoke at all, her voice would be a ghost. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைன்ஸ். அவள் ரொம்ப வீக்கான ஒரு கேர்ளு. இந்த வீனஸ் பிளானட்டில் காலங்காலமாக பெய்கிற அந்த மழை அவகிட்ட இருந்து என்னென்னலாம் எடுத்துருச்சு அப்படின்னா, அவள் ஐஸில் இருக்கிற அந்த ப்ளூ கலர், அவள் மவுத்தில் இருக்கிற அந்த ரெட் கலர், அண்ட் அவள் ஹேரில் இருக்கிற அந்த அழகான எல்லோ கலர், அண்ட் ஷீ வாஸ் அன் ஓல்டு ஃபோட்டோகிராஃப் டஸ்டட் ஃப்ரம் அன் ஆல்பம். ஆல்பத்திலேருந்து எடுக்கப்பட்ட டஸ்ட் படிஞ்ச ஒரு பழைய ஃபோட்டோகிராஃப் மாதிரி அவள் இருக்கா. அண்ட் ஒயிட் அண்ட் அவே, வெளிரி போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் இஃப் ஷீ ஸ்போக் அட் ஆல் ஹர் வாய்ஸ் வுட் பி அ கோஸ்ட். அவள் பேசினா கூட அவளோட வாய்ஸு கோஸ்ட் மாதிரியே இருக்குது. இது எல்லாம் எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, அவளா இல்லை, அவளோட ஒரிஜினாலிட்டி இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா மார்கரெட் யூஎஸில் இருக்கிற ஓஹியோன்ற ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா இருந்து 4 இயர்ஸ் இருக்கும்போது அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அவளுக்கு சன்னுனா எப்படி இருக்கும், அதோட வார்ம்னஸ் எப்படி இருக்கும்னா நல்லா தெரியும். ஸோ நல்லா சன்னை பற்றி தெரிஞ்ச ஒரு நிலையிலேருந்து வீனஸ் பிளானட்டுக்கு வந்தபோது சன் அவள் ரொம்பவே மிஸ் பண்ணுவாள். அவளால் நார்மலாக அங்கே வீனஸ் பிளானட்டில் வாழ முடியாது. ஸோ தன்னுடைய அங்கே ஒரிஜினல் ஐடென்டிட்டி அங்கே இல்லை, மிஸ் ஆகிறத அவள் அதிகமாக ஃபீல் பண்ணுவாள். அதை தான் இந்த லைன்ஸில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். Now she stood separate, staring at the rain and the loud wet world beyond the huge glass. And the window முன்னாடி இருக்க அந்த ஹியூஜ் கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெய்னி லவுட் வெட் வேர்ல்டை ஸ்டார் பண்ணிகிட்ருக்கா, முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அது எப்போ நிற்கும், சன் எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "What you are looking at?" said William. Suddenly the boy who appeared in front of Margaret and who always fought with her, he asked her what you are looking at. What she was looking at. அங்கே என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். Margaret said nothing. அவள் ஒன்றுமே சொல்லலை. "Speak when you are spoken to." யாராவது உங்ககிட்ட பேசுனா நீயும் பேசு அப்படின்னு சொல்கிறான். He gave her a shove. Here shove means a rough push. ரொம்ப ரஃப்பாக தள்ளி விடுறான். But she didn't move. அவள் ஆனால் மூவ் பண்ணவே இல்லை. Rather, she let herself be moved only by him and nothing else. He let herself, அவளை அனுமதிச்சுக்கிறா. And he moved Margaret at the corner of the classroom. அவளை ஒரு கார்னரில் தள்ளி விடுறாங்க. They edged away from her. அவளை விட்டு தள்ளி நிற்கிறாங்க. They would not look at her, and the children who studied along with Margaret, they didn't look at her.
she felt them go away. அவங்க போகிறத அவள் பார்க்குறா. And this was because she would play no games with them in the echoing tunnels of the underground city. When the children were playing in the underground city, அந்த டனலில் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது கூட she wouldn't allow herself with the children. அவங்கள கூட தனியாக விளையாடாமல் தனியாக நிற்பா. If they tagged her and ran, she stood blinking after them and didn't follow. அவளை இடிச்சிட்டு ஓடுனா கூட அவள் ஃபாலோ பண்ணி போட மாட்டான். நின்றுட்டு அழுதுகிட்டே அவங்க இடிச்சிட்டு போனதை பார்த்துட்டே இருப்பான். When the class sang songs about happiness and life and games, her lips barely moved. When the children begin to sing song about something else, just like life or happiness, just like means, Margaret didn't allow herself to sing. அவள் பாடவே மாட்டா. Only when they sang about the sun and the summer did her lips move as she watched the drenched windows. When they sing the song about sun and summer means unknowingly she sang along with the children and watched the drenched windows. அந்த கிளாஸ் ரூமோட நனைஞ்சு போன அந்த விண்டோஸை பார்த்துட்டே பாடிட்டு இருப்பா. And then of course the biggest crime of all was that she had come here only 5 years ago from earth. எர்த்லேருந்து வீனஸ் பிளானட்டுக்கு 5 years முன்னாடி தான் வந்தா. தட் மீன்ஸ் அவளுக்கு 4 years ஆகிற வரைக்கும் அவள் எர்த் பிளானட்டில் தான் இருந்திருக்கா. And she remembered the sun and the way the sun was and the sky was when she was 4 in Ohio. She lived in Ohio, which is Midwestern state in US, and she experienced how was the sun எப்படி இருக்கும், and what was the warmth, and what was the shape of the sun, and how was the sun. அது எல்லாத்தையும் அவளுக்கு தெரியும். She remembered all those things, and that was the biggest crime. That's why the children in the school who are all stayed away from her. அதனால தான் அவகிட்ட இருந்து அவங்க தள்ளி இருக்காங்க. பிகாஸ் அந்த சன்னை பற்றின ஒரு நாலேஜ் அவளுக்கு இருக்கு ஆல்ரெடி. But on the other hand, the children who were lived in the planet, they had been on Venus all their lives. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அங்கே தான் இருக்காங்க. And they had been only 2 years old when last the sun came out and had long since forgotten the color and heat of it and the way it really was. அவங்களுக்கு 2 வயசு ஆகும்போது அந்த சன் வந்திருக்கும். இப்போ 7 years ஆயிடுச்சு. அந்த 2 வயசில் அந்த சன் வந்ததுனால அந்த சன் எப்படி இருக்கும், அதோட ஹீட் எப்படி இருக்கும், அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை. பட் ஆனால் மார்கெட்டுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குன்ற அந்த ஒரு ஜெலஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள ஒன்று சேர விடாமல் மார்கெட்டை தள்ளியே வச்சுருக்காங்க. But Margaret remembered. It's like a penny, she said once, eyes closed. But Margaret remembered how was the sun. She closed her eyes and realized how was the sun and said, it's like a penny, or a penny coin மாதிரி இருக்கும்னு சொல்றா. But the other children, they cried and refused the words of Margaret. No, it's not true. நீ சொல்றது உண்மை இல்லைன்னு மறுக்கிறாங்க. Again she said, it's like a fire in the stove. ஸ்டவ்வில் இருந்து வெளிப்படுற ஃபயர் மாதிரி இருக்கும்னு சொல்கிறா. And the children, they cried means shouted in a loud voice, and you are lying, you don't remember anything. நீ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க அவளோட வேர்ட்ஸை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க.